ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைப் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அதை தவிர நம்ம எல்லா இடத்துலையுமே அது வந்து கிளிக் ஆகும். ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ ஈஸியாக ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில் நகருது பார்த்தீங்களா. ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கு. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மொபைலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து வால்யூம் பட்டன். ஸோ நான் வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கர்சர் வந்து மூவ் ஆகுது ஒவ்வொரு இடமா. ஸோ இது நான் எந்த இடத்துல எனக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சு நான் மூவ் பண்ணிவிட்டு தேவையான லெட்டரை நான் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வால்யூம் பட்டனில் கிளிக் பண்ணும்போது வந்து கர்சர் வந்து மூவ் ஆகுது. இது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களோட மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப்பிங் கண்ட்ரோல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் வந்துடும். ஸோ இந்த ஆப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப். இதை வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் சர்வீஸ், ஆக்டிவேட் ஆல் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இது எனேபிள் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு டைப்பிங் கண்ட்ரோல் அதை போய் ஆன் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம ஆப்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் சர்வீஸ் அதை கொடுத்திங்கன்னா ஸோ நம்ம வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து டைப்பிங் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இப்போ எந்தெந்த ஆப்புக்கெலாம் இந்த டைப்பிங் கண்ட்ரோல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது நீங்கள் எந்தெந்த ஆப் வந்து சேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, எந்தெந்த ஆப் வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க, அப்படி டைப் பண்ணும்போது வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணால் கர்சர் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆப் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சில ஆப்ஸை வந்து நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து ஃபேஸ்புக்கு வந்து டைப்பிங் கண்ட்ரோல் வந்து எனேபிள் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் வந்து குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் பண்ணால் வேறு எங்கெல்லாமோ கிளிக் ஆகுது. ஸோ நம்ம வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நான் இப்போ வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். கர்சர் வந்து முன்னாடி பின்னாடி நகருது. ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் அண்ட் பேக்வேர்ட்ஸில் வந்து மூவ் ஆகுது. ஸோ உங்களோட சேட்டிங் அப்போ நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு டைப்பிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். கர்சரை ஈஸியாக மூவ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வால்யூம் பட்டன் ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.